தமிழக வெற்றிக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு தொடர்பான வாக்குறுதிகள் முக்கிய இடம் பிடிச்சிருந்தது. அதன் முதற்கட்டமாக கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை நிரந்தரமாக மூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காராம். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கோவில்களுக்கு மிக அருகில உள்ள மது கடைகளை பட்டியலிட அதிகாரிகளுக்கு உத்தரவுமே போட்டிருக்காரு. அதிகாரிகளுடைய முதற்கட்ட ஆய்வின்படி சுமார் 717 டாஸ்மாக் கடைகள் வரை உடனடியாக மூடப்பட உள்ளது. இது மதுவுக்கு எதிரான தாவேகா அரசுடைய கொள்கை முடிவின் தொடக்கமாக பார்க்கப்படுது. பதவியேற்பு மற்றும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழக அரசியல்ல ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அரசியல் வேறுபாடுகளை கடந்து எதிர்க்கட்சி தலைவர்களை அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெறுவதன் மூலம் அரசியல் நாகரிகத்தை அவர் பறைசாற்றியுள்ளார். ஆகையால பாத்தீங்கன்னா முன்னாள் இவரை எதிர்த்து பேசிய பலருமே தற்போது இவருடன் கை குலுக்கிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில 717 மதுபான கடைகளை மூட உத்தரவிட்ட விஜயவர்களுக்கு ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு பலருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா பல பிரபலங்களுமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்க வேளையில தளபதி விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான நடிகர் அஜித்குமார் அவர்களுமே தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காராம். இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.